என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு நார்மலான மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி நினைக்கும் போது அவனுக்கு தடையா இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அவனுடைய என்விரான்மெண்ட். அதாவது இந்த என்விரான்மெண்ட்ன்றது அவனை டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற அவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவனுடைய பாஸ்ட் பிலீஃபாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகலாம். ஸோ இதிலிருந்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு அடுத்த லெவல் வாழ்க்கையை வாழ முடியும். நாமளே நிறைய வீடியோஸ்லேயும் கோட்ஸ்லேயும் எல்லாமே சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது 0லிருந்து 1 லெவலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும். ரொம்பவும் ஹார்டான ஒரு ஸ்டேஜுன்றது 0 to 1 இந்த ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுற, நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிற, நம்முடைய இலக்குகளை நோக்கி போகிறதுக்கு நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிற நிறையவே விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கணும். நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட பழகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூஸாக கேட்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டாச்சு இருக்கணும். ஆனால் நாமெல்லாம் இப்போ என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் புத்தகம் படிப்போம், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுவோம், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் யார்கிட்டயாச்சும் பாசிட்டிவாக பேசுவோம். அதாவது ஒரு 1/2 hour பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 23.5 hours நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ எங்கே பார்த்தாலும் நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன்ன்றது மேலும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்முடைய கனவுகளை நோக்கி ரொம்பவும் மோட்டிவேட்டடாக, ரொம்பவும் எக்ஸைட்டடாக, இன்ஸ்பயர்டாக நம்மளால மூவ் ஆக முடியும். ரீசெண்டாக நம்ம ஹிந்தியில எல்லாம் சில சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் மை டீசென்ட் ஹேபிட்ஸ் ஹிந்தின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது. ஸோ அவர்கிட்ட பர்சனலாக ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஸோ நாங்கள் ஒரு 4-5 டைம் இதுக்கு முன்னாடி பேசணும். அதுக்கப்புறமா பார்த்தா அவர் என்னுடைய காலே அட்டென்ட் பண்ணல. மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் அனுப்புனா அதில் ஒரே ஒரு சிங்கிள் டிக்கு மட்டும்தான் வரும். ஸோ என்னடா இவருக்கு என்ன ஆச்சு, நம்மளை பிளாக் பண்ணியிருக்காரா, அந்த மாதிரி சம்திங் ஏதோ நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிட்டு சொன்னார், ப்ரோ நான் என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசல ப்ரோ. நான் எனக்கு இப்போ அவருடைய சேனலுக்கு 80K அந்த மாதிரி சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை ஒரு 150K 100Kன்னு தான் அவர் சொல்லியிருந்தார். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக ரீச் பண்ண வைக்கணும் ப்ரோ. ஸோ அதுக்காக தான் என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை நான் போட்டுட்டு இருக்கேன். நான் என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறதில்லைன்னு சொன்னாரு. நான் அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவு ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருக்காரு. மைன்யூட்டடாக கூட எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வர விடாம அவ்வளோ இன்ஸ்பயர்டாக அதுக்காக இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஏன் இப்படி ஆயிருப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதாவது எப்படி இவர் இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் அவருடைய என்விரான்மெண்ட் தான். என்விரான்மெண்ட்னா அவரை சுற்றியுள்ள ஆட்கள் மட்டுமே கிடையாது. அவர் கன்சியூம் பண்ணுறது, அவர் பார்க்குறது, அவர் கேட்குறது, அவர் பேசுறது, எல்லா விஷயமே அவர் வியர் பண்ணுறது கூட அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளையும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிற, எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் நம்ம பேசாமலே மற்றவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லாட்டி மற்றவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. இந்த மோட்டிவேஷன் கேட்குறது ஓகே, கொஞ்சம் நேரம் அது மைண்டில் செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா ஏதாச்சும் லைட்டாக நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்ல. நம்மளால் இன்னும் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் நமக்குள்ளே ஏற்படுது இல்லை? ஸோ இதுக்காக தான், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நாமளும் நம்முடைய டீமும் சேர்ந்து டைம் ஃபார் கிரேட்னஸ்ல இருந்து க்ளோத்திங் பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் 2 டிஷர்ட் இருக்கு. ஒன்று இங்கே நீங்கள் பார்க்குற ட்ரீமர் கட் டூவர். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா, இன்றைய காலத்தில் நிறைய பேர் நானே பர்சனலாக நிறைய பேர்கிட்ட பேசும்போது எனக்கு அதாகணும், இதாகணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கேட்குற எனக்கே எப்பா சாமி இவங்க வேற லெவலில் திங்க் பண்ணுறாங்கப்பா அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபீல் ஆகும். பட் கொஞ்ச நாள் முடிஞ்சு பார்த்தாலும், கொஞ்சம் மாதங்கள் முடிஞ்சு பார்த்தாலும் அவங்க அதே நிலைமையில தான் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில கூட 80% ஆட்களும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஆக்ஷன் போட்டு அதோடைய ரிசல்ட்டும் எடுக்கிறாங்க.
அப்போ புரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து ட்ரீமுக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாது. ட்ரீம்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட பர்சனலாக பேசணும்னா எல்லாருக்குமே ட்ரீம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் திங்க் பண்றதை விடையும் வேற லெவல்ல ட்ரீம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. கேட்குற நாமளே வியந்து போயிடுவோம். இங்க ட்ரீமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா டூவரா ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இருக்காங்க. பெருசா யாருமே வந்து கிடையாது. ஸோ நமக்கு வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கும் நாம வந்து ஒரு ட்ரீமரா மட்டும் இல்லாம டூவராகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரீமர் கட் டூவர் டி-ஷர்ட். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட அடிப்படையில் தான் முன்னோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பார்க்கும்போதும் கண்டினியூஸாக படிக்கும் போதும் என்ன ஆகும்னா, அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிய ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய லைஃபும் வந்து முன்னோக்கி போகும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற மற்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான பர்சனாலிட்டியாக இல்லாமல் சம்திங் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான டிஷர்ட்லாம் போடுறதை விட இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது சம்திங் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற சம்திங் இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து தெரியறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லாட்டி கூட அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபர்தராக கொஞ்ச நாள் முடியும் போது நீங்கள் அந்த ஒரு பர்சனாலிட்டியாகவே மாறிடுவீங்க. ஸோ இதுக்கு தான் நம்முடைய இந்த ஒரு ட்ரீமர் டூவர் டி-ஷர்ட். இது மட்டும் இல்லாமல் இதோடைய பின்னாடி நம்ம ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்னு சொல்லி இந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட நீங்கள் நடந்து போகும்போதெல்லாம் இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடந்து போகும்போது சம்திங் அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுடைய வைப்ரேஷன் என்ன ஒரு லெவலில் இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை வியர் பண்ணும்போது சம்திங் ஒரு ஸ்பெஷலான ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி உங்களில் இருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா நீங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பாசிட்டிவான ரொம்பவும் இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக தெரிவிங்க. அவன் வந்து ரொம்ப பாசிட்டிவ்ப்பா, எப்பவுமே ரொம்பவும் பாசிட்டிவாக தான் இருப்பான்ப்பா, அவன் வந்து என்னை ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணுவான்ப்பா, அந்த மாதிரி மற்றவங்க உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நமக்கும் இது மிகப்பெரிய ஒரு ரிமெம்பரிங்காகவும் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் கூட இருக்கும். அடுத்து ரெண்டாவது டி-ஷர்ட், இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனான எலோன் மஸ்கோட பிக்சர் போட்டு, அதாவது இவருடைய பர்சனல் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் எலோன் மஸ்க் தமிழ்னு சொல்லி போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இவர் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கும் லட்சக்கணக்கான ஆட்களுக்கும் இவர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டராக இருக்கு. ஏன்னா இவர் வந்து ராக் பாட்டம்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய நம்பர் 1 கோடீஸ்வரராக வந்து நிற்கிறாரு. ஸோ இவருடைய பிக்சரும் போட்டு நம்ம இதில் வேற என்ன எழுதி இருக்கோம்னா, டிகிரி இஸ் ஜஸ்ட் எ பேப்பர், இன்டெலிஜென்ட் டசன்ட் டிபெண்ட் ஆன் கிரேட்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், கேரளாவிலேயெல்லாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. லைக் இந்தியாவிலேயே இந்த மாதிரின ஒரு மித்தி இருக்கிற மூட நம்பிக்கை இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைய காலத்தில் கூட டிகிரி தான் எல்லாமே, டிகிரி இருக்கிறவங்க தான் இன்டெலிஜென்ட்டு, டிகிரி இல்லாதவன் வந்து நீ எல்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி லைக் நம்முடைய அப்பா அவங்களுடைய ஏஜில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். பட் நம்ம கேட்டகரியில் இருக்கிறவங்க கூட இந்த ஒரு மைண்ட் செட்டோட நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. அதாவது எப்படி இருந்திருப்பாங்கன்னா, நான் ஸ்கூல் காலேஜில் எல்லாம் வந்து நல்லா படித்து டிகிரியும் எல்லாம் எடுத்து இல்லாட்டி என்ஜினியரிங் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஸ்டடீஸ்லாம் வந்து முடிச்சுட்டா நான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவேன் எல்லாம் சொல்லி இவங்க நினைப்பாங்க. ஆனால் அது முடிச்சு வெளியே வரும்போது தான் இவங்க நினச்சி பார்க்காத அதுக்கப்புறமா இருக்கிற உலகம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டாக வந்து இருக்கும். ஸோ இன்றைய காலத்தில் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி பெறதுக்கு நமக்கு டிகிரி தான் வேணும், டிகிரி இருந்தால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும், அந்த மாதிரிலாம் சுத்தமாக கிடையாது. அதுக்குன்னு டிகிரி இருக்கிறவனால சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதுன்னு எல்லாம் சொல்ல வரல. பட் இந்த இன்டெலிஜென்ஸை வந்து டிகிரியை வச்சு
கண்டிப்பாக நாம் கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. இந்த ரியல் வேர்ல்டில் நமக்கு வாழறதுக்கு தேவையான ஒரு விஷயம், ஓகே டிகிரிலாம் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலாம், பட் அதுக்கும் மீறி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது டிகிரி மட்டுமே கிடையாது, டிகிரி இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே கிடையாது. இப்போ பர்சனலாக நான் கூட +2 3 வாட்டி வந்து ஃபெயிலாக இருக்கேன். அதாவது முதல் தடவை வந்து +2 எக்ஸாம் எழுத போனேன், ஃபெயில் ஆகிட்டேன். 3 சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுத போனேன். எக்ஸாம் எழுத போயிட்டு அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா +1 +2 இது ரெண்டுமே சேர்த்து எழுதி கடைசியில் பாஸ் ஆகிட்டேன். தென் அப்புறமா காலேஜ் போனேன். காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர்லேயே டோட்டலாக 14 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதில் எனக்கு 13 அரியர் வந்துச்சு. தென் அப்புறமா அதெல்லாம் முடிச்சு காலேஜ்லாம் விட்டு வெளியே வந்து நம்ம இப்போது ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ், அதே மாதிரி 13+ யூடியூப் சேனல்ஸ் மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதை விட 10 ஆட்களுக்கு நம்மளால டெய்லியும் கண்டினியூஸாக ஒர்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்க முடியுது. அதாவது நம்ம கூட இப்போ ஆவரேஜாக ஒரு 10 ஆட்கள் டெய்லியும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுறதில் நிறைய பேர் வந்து டிகிரி இருக்கிறவங்க இருக்காங்க, என்ஜினியரிங், பிஜி, அதே மாதிரி டிடிசி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்லாம் வந்து முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் லெவலில் ஹையராக வந்தால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த காலம் வந்து முடிஞ்சிருச்சு. நாமெல்லாம் அதை விட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனோட பிக்சரும் போட்டு நம்ம 2வது டிஷர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் நாமளே நமக்காக என்னுடைய பர்சனல் யூஸுக்காக நான் நிறைய தேடி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து எங்கேயிருந்துமே கிடைக்கல. 180 GSMல பயோ வாஷ் மெட்டீரியலில் செம்மையாக வந்து இந்த டிஷர்ட்ஸை வந்து தயாரிச்சிருக்கோம். குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். அதாவது 4-5 தடவை போடுறதுக்குள்ள வந்து கலர் போடுறது இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் நம்முடைய இந்த ஒரு டிஷர்ட்ல வந்து இருக்காது. கேரளாவிலிருந்து வந்த நம்மளை நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியாக வந்து நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம். ஸோ இதுக்கு உங்களுக்கும் நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லை. ஸோ இந்த ஒரு பேர்னிங் டிசைர் வந்து எனக்குள்ள ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக நம்ம இந்த ஒரு டிஷர்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் இருக்கிற முதல் 150 பேருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ஆஃபரும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சு வேறு ஏதாச்சும் யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி தேடி பார்த்துருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு சேனல் வந்து ஃபைண்ட் பண்ணேன், ஃபியர்லெஸ் சோல்னு சொல்லிட்டு. அது ஒரு இங்கிலீஷ் சேனலு, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பி இன்ஸ்பயர்டுன்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிஷர்ட் கோஸ்ட்குள்ளே போய் பார்த்தேன்னா அது ரொம்பவா இருந்தது. சம்திங் 2000 அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அது நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் ரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக எல்லாம் சேர்த்து தான் நம்முடைய மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த ஒரு டிஷர்ட் பிராண்ட் வந்து டைம் ஃபார் கிரேட்னஸ்லேருந்து இந்த ஒரு டிஷர்ட் வந்து உங்களுக்காக நாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர்றதுக்கும், நமக்கு ஒரு எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும், ரொம்பவும் ஒரு ட்ரிகராக இருக்கிறதுக்கும் இந்த டிஷர்ட் வந்து நம்மளையும் மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ லிங்க் வந்து மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.